ஸோ இன்னைக்கு ஒரு ரிலேட்டிவோடையோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே ஹோசேஜ் எனும் இந்த சிஸ்டத்தின் பேரிலும் அனைத்து லீடர்ஸின் சார்பிலும் அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் துவங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஹேவ் a silent prayer for few seconds. Thank you friends. Thank you all for your silent prayer. ஸோ அனைவருக்கும் தரக்கூட இனிய மாலை வணக்கம் சொல்லி நான் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு we are moving on with the program. ஸோ நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்டா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், குவைட் அண்ட் காமான ஒரு இடத்துல இருந்து மனசை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கவனமா இதை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெயின் 3 சப்ஜெக்ட்ஸ் இதுதான். கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்னா என்ன, அப்புறமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமான Hosage.io என ப்ரோக்ராம்னா என்ன, இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட். ஸோ முதலாவதா நான் இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புற டாபிக் கிரிப்டோ கரன்சி பத்தி தான். ஸோ கிரிப்டோ கரன்சி பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம எவாலுவேஷன் ஆஃப் கரன்சி பத்தி சொல்லித்தான் ஆகணும். ஸோ நான் இங்க என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல எவாலுவேஷன் ஆஃப் கரன்சி பத்தி பார்ப்போம். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்டர் சிஸ்டம் பத்தி. இதுல முதல்ல காட்டியிருக்கிறது தான் அந்த பார்ட்டர் சிஸ்டம். ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் முன்னாடி படிச்சிருப்போம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வச்சு இல்லாத பொருள் வாங்கிக்கிற ஒரு மெத்தடை தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிக்கிறாங்க. முன்காலத்துல எல்லாம் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நம்ம கையில தேங்காய் இருக்கு, அரிசி வேணும்னா அந்த தேங்காய் கொடுத்து அரிசி வாங்கிக்கிறோம், அப்புறம் அரிசி கொடுத்து பருப்பு வாங்குறோம். இந்த மாதிரியான இந்த கொடுக்கல் வாங்கல் சிஸ்டத்தை தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்புறமா அந்த அரசாங்க காலம் வந்த போது இந்த பார்ட்டர் சிஸ்டம் மாறி அது கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸா மாறிடுச்சு. கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சு டிரான்சாக்ஷன் செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா அது மெட்டல் கரன்சியா மாறிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க சொந்த மெட்டல் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டன. ஸோ அதுக்கப்புறமா இந்த மெட்டல் கரன்சிஸ்க்கு கூடவே நம்ம பேப்பர் கரன்சிஸும் உருவாக்கப்பட்டாங்க. ஸோ அதுல அந்த சேம் மெட்டல் கரன்சி மாதிரி தான் எல்லா நாட்டிலையுமே அவங்க சொந்த பேப்பர் கரன்சிஸும் உருவாக்குனாங்க. இப்போ இந்தியாவில் இந்தியன் ருப்பி இருக்குது, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டாலர், அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே அவங்க பேப்பர் கரன்சிஸ் இருக்கு. ஸோ அப்படியே இந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி வந்த போது இந்த எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ அதன் பகுதியா தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண தொடங்கணும். தெரியும் உங்களுக்கு, டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் சில மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்த போது ஸோ நம்மளுடைய இந்த எக்ஸ்சேஞ்ச் மோட் வந்து நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் வழியா செய்ய ஆரம்பிச்சோம். அதோட பார்த்தா தான் இப்போ நம்ம கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மாதிரியான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே இன்டர்நெட்ன்றது ரொம்ப தேவையான விஷயம். ஆனா இந்த இன்டர்நெட்டுக்கு நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. ஏன்னா அதை சீக்கிரமா ஹேக் பண்ண முடியும்ன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்போ சேஞ்ச் ஆகி இன்டர்நெட்டோட அடுத்த வெர்ஷனா பிளாக் செயின் டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அதோட பார்த்தா தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதான் நம்மளுடைய முதல் சப்ஜெக்டான கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சியோட டெஃபினிஷன் இப்படிதான். Cryptocurrency is a medium of exchange created and stored electronically in the blockchain using encryption techniques to control the creation of monetary units and verify the transfer of funds. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் அசெட், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக டிசைன் பண்ணிக்கிற
ஒரு பிளாக் செயின்ல ஒர்க் ஆகும் ஒரு டிஜிட்டல் அசெட் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது. ஸோ இதோட ஓனர்ஷிப் டேட்டாவா இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ்ல தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. கொஞ்சம் சிறப்பு அம்சங்கள் பத்தி நமக்கு பார்ப்போம். ஸோ இதுல முதல் ஃபீச்சரா நான் சொல்ல விரும்புறது, இட் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை எனி சென்ட்ரல் அதாரிட்டி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டோட கரன்சியா இருந்தாலும் சரி, அந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த நாட்டோட ஒரு சென்ட்ரல் அதாரிட்டி அல்லது ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஆனா இந்த இந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சென்ட்ரல் அதாரிட்டியே கிடையாது. இது எங்க வேணுமோ வேர்ல்டுல உலகத்துல எங்க வேணுமோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்றதுதான் இதோட மிக சிறப்பு அம்சம்ன்றது. ஸோ அடுத்த சிறப்பு அம்சமா சொல்லிக்கிறது, இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் பிசிக்கல் ஃபார்ம். ஸோ இது ஒரு விர்ச்சுவல் கரன்சி ஆனதுனால தான் இதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பிசிக்கல் ஃபார்ம் as they were used for electronic transaction. ஸோ நம்மளால இதை பார்க்கவோ இல்லை உணரவோ கண்டிப்பா முடியாது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ல, அதாவது கம்ப்யூட்டர் அல்லது நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது வேலட்ஸ்ல தான் இந்த கரன்சிஸை நம்மளால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அடுத்த முக்கியமான சிறப்பு அம்சம்ன்றது இதோட பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். ஸோ தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம பர்சன் டு பர்சனா செல்ஃபா நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றதுதான் இதோட அடுத்த சிறப்பு அம்சம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நாம இன்னைக்கு பேங்க் வெப்சைட் அல்லது போன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அந்த ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டான நம்மளுடைய பேங்க் அந்த டிரான்சாக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஏதாவது காரணத்தால அந்த பேங்க் அதை அப்ரூவ் பண்றதுக்கு காலதாமதம் வந்துருச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கும் அந்த டிலே வரும். ஆனா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதா இருந்தா அந்த மாதிரியான ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டோட தேவையே இல்லை. நம்ம வேலட்ல இருக்கிற அமௌண்ட் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமலேயே நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு அனுப்பி கொடுக்க முடியும்ன்றதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம்ன்றது. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நிறையவே டைமும் நம்மளுக்கு சேவ் பண்ணிக்கலாம்ன்றதுதான் இதோட பாயிண்ட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா தேர்ட் பார்ட்டியோட அவசியம் இங்க வராது. ஸோ அடுத்த ஃபீச்சரா நான் இங்க சொல்லிக்க விரும்புறது, ஈச் கிரிப்டோ கரன்சி ஒர்க்ஸ் த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்றது தான் இதோட மெயின் பேஸ்ன்றது. கிரிப்டோ கரன்சியோட மெயின் பேஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஸோ இதோட உதவி இருந்தா மட்டும்தான் கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்துழைச்சு தான் ஆகணும். வேர்ல்டு வைடா நிறையவே டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு கிரிப்டோ கரன்சிஸ்ல. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பொறுத்த வரைக்கும் டிமாண்டும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஈச் டிரான்சாக்ஷன் கேன் பி வெரிஃபைட். ஸோ கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி செஞ்சுக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே யாருக்கு வேணுமோ எங்க இருந்து வேணுமோ ஓபன் பண்ணவும் வெரிஃபை பண்ணவும் முடியும்ன்றது தான் அதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ அது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் ஆன விஷயம். அது கூட அது ஈக்குவலி செக்யூர்ட். ஏன் செக்யூர்டுன்னு கூட சொல்லிக்கிறோம்னா, இதை வியூ பண்ண மட்டும்தான் முடியும், எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இதை டிரான்ஸ்பரண்ட்னு சொல்றாங்க, கூடவே அதை செக்யூர்டானும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பு அம்சம். ஸோ அடுத்ததா நம்மளுக்கு இதோட லீகாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இதுலயுமே இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் லீகலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல ஜப்பான்ல பார்ப்போம். ஜப்பான்ல they have formed a biggest hub in crypto exchange. Passing Payment Service Act அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணி கிரிப்டோ கரன்சிஸ் அங்க லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூவிங் டுவர்ட்ஸ் USA 2013ல அவங்க அக்செப்ட் பண்ணி, அப்புறம் 2015ல அதை கமாடிட்டியா கிளாசிஃபை பண்ணி பிட்காயினை எல்லாம் அவங்க டாக்ஸபிளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மாதிரி இன்டான்ஜிபிள் அசெட்டா நம்மளுக்கு பிட்காயினையும் அங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிதான் USA அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஜெர்மனில கூட 100% லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்களுடைய சொந்தமான பிளாக் செயின் டெவலப் பண்ணி அவங்க அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரான்ஸ்ல கூட இட் வாஸ் லீகலைஸ் ஃப்ரம் த இயர் 2014, அதாவது 11th ஜூலை 2014ல அங்கேயும் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா கனடாவில் கூட 2017ல கிரிப்டோ ATM கிரியேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹோல்லாண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க பிட்காயின் சிட்டி டெவலப் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க.
வியட்நாம்லயும் இது இப்போ லீகலா இருக்கு. சிங்கப்பூர்ல கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணி லீகலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாய்லாந்துல 2017ல இருந்து தாய்லாந்துலயும் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் லீகல். அப்புறம் கடைசியா நம்ம ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இன் நவம்பர் 2016 தி ஃபெடரல் டாக்ஸ் சர்வீஸ் ஆஃப் ரஷ்யா அந்த பிடிசியை இல்லீகல் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2016ல. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரஜத்தோட இதுன்றது. அப்புறம் மூவிங் டுவர்ட்ஸ் இந்தியா, இந்தியாவில் பொறுத்து பார்க்கும்போது இப்போ நிறையவே டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு நேரமே நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இங்க இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், எனிபடி கேன் பை ஆர் செல் ஆர் ட்ரேட் திஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ March 3rd 2020ல இருந்து இந்த கரன்சிஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரேட் நடத்துறதுக்கும் ஆன அனுமதி சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்றதுக்கு இணையா டாக்ஸ் மட்டும் நம்ம அரசாங்கத்துக்கு கட்டினா போதும். ஸோ யாருக்கு வேணுமோ இந்த கரன்சிஸ் ஒரு இன்டான்ஜிபிள் அசட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ ரெகுலேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமே இந்தியாவில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தான் இதோட லீகாலிட்டி பத்தி சொல்லணும்னா. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது வேர்ல்டு டாப் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இன்னைக்கு உலகத்துல நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல வேர்ல்டு டாப் கிரிப்டோ கரன்சிஸ்னு சொல்லி இந்த 3 காயின்ஸ் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காயின் இஸ் பிட்காயின், அப்புறம் எத்தேரியம், அதுக்கப்புறம் ட்ரான். இந்த 3 கரன்சிஸ் தான் வேர்ல்ட் டாப் கிரிப்டோ கரன்சிஸா இப்போ இருக்கு. ஸோ முதலாவது நம்ம பிட்காயின் பத்தி பார்ப்போம். ஆக்சுவலி பிட்காயின் வாஸ் டெவலப்ட் பை a Japanese named Satoshi Nakamoto in the year 2008. 2008ல சத்தோஷி நாகமோட்டோ தான் இதை உருவாக்குனவர். ஸோ பிட்காயின் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அன்னைக்கு 2010ல நடக்கும்போது ஒரு பிடிசி ஒரு பிட்காயினோட ரேட்ன்றது $1 விட கம்மியா இருந்துச்சு. அதாவது அதை இந்தியன் மணில அன்னைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ₹30 தான் இருந்துச்சு ஒரு பிட்காயினோட ரேட். ஆனா இன்னைக்கு 2021ல ஒரு பிட்காயின்ற ரேட்ன்றது $50,000 மேல போயிடுச்சு. அதாவது இந்தியன் மணியா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதோட ரேட் 40 lakhsக்கு மேல ஹிட் ஆகி நிக்குது. ஸோ நம்மளால கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்ல அக்செப்ட் பண்ணவோ முடியாத அளவுக்கு அதோட ரேட் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கரன்சியா நான் சொல்ல விரும்புறது எத்தேரியம் பத்தி தான். எத்தேரியம் வாஸ் டெவலப் பை விட்டாலிக் பியூட்ரைன் இன் த இயர் 2014. ஸோ இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கிரிப்டோ கரன்சி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு கிரிப்டோ கரன்சி தான் இந்த எத்தேரியம்ன்றது. ஸோ பிட்காயினை விட ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது 2016ல நடக்கும்போது ஒரு எத்தேரியத்தோட ரேட் லெஸ் தேன் $2 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200 ரூபீஸ்க்கு கீழே இருந்துச்சு அன்னைக்கோட ரேட் பார்க்கும்போது. ஆனா இன்னைக்கு அது வந்து 3 lakhs above போயிடுச்சு. ஸோ அடுத்ததா ரொம்பவே பேசிக்கிற காயின் தான் ட்ரான் கரன்சி. ஸோ ட்ரான் வாஸ் ஃபவுண்டட் பை ஜஸ்டின் சன், ஒரு சைனீஸ் பர்சன். அவர் ஜஸ்டின் சன் 2017ல தான் அவர் இதை உருவாக்குனாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் செப்டம்பர் 2019ல நடக்கும்போது அதோட வேல்யூன்றது ஜஸ்ட் 1.15 ரூபீஸா இருந்துச்சு. இப்போ 1 to 2 years ஆன போது அதோட ரேட்ன்றது 5 to 10, 12 அப்படி ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வரப்போற அப்கமிங் கிரிப்டோ கரன்சின்னு தான் இந்த ட்ரான் கரன்சியை பத்தி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா திங்க் பண்ணும்போது இப்போ நம்மளால கலெக்ட் பண்ண முடிகிற ஒரு வண்டர்ஃபுல் காயின் தான் இந்த ட்ரான் கரன்சின்றது. ஸோ எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே ஒர்க் ஆகுறது பிளாக் டெக்னாலஜி மூலமா தான். ஸோ கண்டிப்பா நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி என்னது? ஸோ நான் நேரமே சொன்ன மாதிரி we can simply say that blockchain technology is the next level version of internet. ஸோ அதை இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். It is explained as a system of recording information which is impossible to change or hack the system. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் கிரியேட் ஆகி இருக்கிற டேட்டா இப்படி ஒவ்வொரு பிளாக்கா உருவாகி அது ஒவ்வொரு பிளாக்குமே இப்படி மியூச்சுவலா கனெக்ட் ஆகி இது செயின் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற டேட்டா சேஞ்ச் பண்ணாலோ அல்லது ஹேக் பண்ணாலோ அது கூட கனெக்ட் ஆகி இருக்கும் மற்ற எல்லா டேட்டாஸுமே கண்டிப்பா இன்வாலிட் ஆகி போயிடும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸை எல்லாத்தையுமே சேர்த்து ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஹேக் பண்ண முடியும்.
ஸோ அது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதை ஹேக் பண்றதுன்றது சாத்தியமே இல்லை. ஸோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு. அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்து போகலாம். அதோட முதல் ஃபீச்சரா நாங்க சொல்லிக்க விரும்புறது ஹைலி செக்யூர்ட். ஸோ நான் நிறைய சொன்ன மாதிரி ஈஸியா ஹேக் பண்ண முடியாதனால தான் இதை ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்புறமா டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், as it does not have an owner or admin. இதுக்கு ஒரு ஓனரோ இல்ல அட்மினோ ஹெட்டோ ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்னு சொல்லிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதோட ஓனர்ஸ் அல்லது ஈக்குவல் பார்ட்னர்ஸா மாறிக்கிறாங்க. அதனாலதான் அதை பப்ளிக் லெட்ஜர்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்த மெயின் ஃபீச்சரா நம்ம சொல்லிக்க விரும்புறது அதோட இம்யூட்டபிலிட்டி பற்றி தான். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதை அந்த ப்ரோக்ராமர் நினைச்சா கூட அதை சேஞ்சஸ் எதுவுமே வருத்த முடியாது. ஸோ இதுதான் அதோட இம்யூட்டபிலிட்டியா சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்ததா டிரான்ஸ்பரன்சி. கண்டிப்பா ப்ராபப்ளி எல்லா சிஸ்டத்துலயுமே அந்த சிஸ்டம் செக்யூரா இருந்துச்சுன்னா அதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் கம்மியா இருக்கும். அது கூட அது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா அதோட செக்யூரிட்டி லெவல் கம்மியா இருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே, போத் செக்யூரிட்டி லெவல் அண்ட் டிரான்ஸ்பரன்சி லெவல் ரெண்டுமே ரொம்ப ஹையா இருக்கு. யாருக்கு வேணுமோ எங்க இருந்து வேணுமோ இந்த டீடைல்ஸை கண்டிப்பா வியூ பண்ண முடியும். ஆனா சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் பிளாக் செயினுக்கு இன்னும் இருக்கு. இது ரொம்ப வைடான ஒரு சப்ஜெக்ட் ஆனது தான் நம்மளோட ட்ரைனிங் கிளாஸஸ்ல இதை பத்தி டீட்டெயிலா நம்ம கவர் பண்ணிக்கலாம். பொதுவா இந்த ட்ரைனிங் கிளாஸ் நம்மளுக்கு சாட்டர்டே அல்லது சண்டே மதியம் 3 மணிக்கு நடக்கும். ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ண முடியும்ன்றது தான் இதோட மிகப்பெரிய இதுன்றது. ஸோ அடுத்ததா யூசஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க இங்க பார்த்துருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இப்போ அவங்களோட என்டையர் சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜியில மாத்திரதா சொல்லி பாலிசி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அடுத்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி நிறையவே ஃபீல்ட்ஸ்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் தான் இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் சப்ளை செயின், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், எனர்ஜி, அப்புறம் ரியல் எஸ்டேட், அப்புறம் ட்ரேடு, கவர்மெண்ட் செக்டார்ஸ், ஐஓடி செக்ஷன்ஸ், அது கூட டிராவல் ஃபீல்ட்லையும் கூட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அதோட பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. ஸோ இனி நம்ம போறது மிக முக்கியமான ஒரு டாபிக், ஹவு டு கலெக்ட் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி எல்லாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணலான்றது தான் நம்மளுடைய அடுத்த டாபிக்ன்றது. ஸோ இதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெயின் மெத்தட்ன்றது பை ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ நிறையவே எக்ஸ்சேஞ்சஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. பினான்ஸ், வசீரெக்ஸ், அப்புறம் செப்பே, அப்படி நிறையவே எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட நிறையவே கேஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா we can convert that amount into cryptocurrencies. ஸோ ஒரு 1 to 2 இயர்ஸ்ல இந்த கரன்சியோட வேல்யூ நல்லா அதிகரிக்கும் போது நம்மளுக்கு அதை செல் பண்ணிக்கலாம். அப்படி நிறையவே சேவிங்ஸ் எடுக்க முடியும். ஆனா நம்மளுக்கு நிறையவே காசு வேணும். அதுக்கு கிட்டத்தட்ட 4 lakhs 5 lakhs இருந்தா மட்டும்தான் இது வழியா நிறைய சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் அல்லாம ஈஸியா கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி கலெக்ட் பண்ணி முடியும்ன்றதுதான் நம்ம பார்க்க போற அடுத்த சப்ஜெக்ட். ஸோ இன்னொரு மெத்தட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இஸ் எ ப்ரோக்ராம் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரன் ஆகுற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது. Smart contracts are self-executing contracts within the terms and agreement between buyer and seller. ஸோ அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே எக்ஸிக்யூட் பண்ண முடிகிற ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது ஒர்க் ஆகுறது பிளாக் செயின் டெக்னாலஜியோட யூஸோட தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறது ஒரு வண்டர்ஃபுல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் பத்தி தான். அதுதான் Forsage.ioன்றது. ஸோ இந்த கரன்சி மூலமா நிறையவே எத்தேரியம் அல்லது ட்ரான் கரன்சிஸ் நம்மளுக்கு கலெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 2 கரன்சிஸ் தான் இதுல இணைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே BUSDன்ற ஒரு காயின் கூட இதுல இணைய போகுது. ஸோ Forsage பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதோட டைரக்டா இதோட சைட் ஓபன் பண்ணி காட்ட விரும்புறேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஸோ இதுதான் Forsage.io சைட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல முதல்ல அவங்க எழுதியிருக்காங்க Forsage பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் BUSD வரப்போகிறதா சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ
இந்த ஃபோசேஜ்ன்றது கம்ப்ளீட்லி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கிரிப்டோ கரன்சியில் ஒர்க் ஆகுற ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அதாவது ஸோ இது ஏன் டீசென்ட்ரலைஸ்ட்னு சொல்லிக்கிறாங்கன்னா அதோட சிறப்பு அம்சங்கள் இதை இங்கே காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னா இட் இஸ் 0 ஹியூமன் ஃபேக்டர்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இது அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட்ல யாருக்குமே இந்த கான்ட்ராக்டை யாராலையுமே ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அதனாலதான் இதை 0 ஹியூமன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் எங்க காட்டியிருக்கிறது இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ். அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து டைரக்டா உங்களோட வேலெட்டுக்கே வந்து சேரும். ஸோ நம்ம இதை வித்ட்ரா பண்ணதுக்கோ இல்லை நம்மளோட வேலெட்டுக்கு நம்மளா எடுத்து போட வேண்டிய அவசியம் வராது. அதான் அதை இன்ஸ்டன்ட் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இம்யூட்டபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் பிளாக்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே யாருக்கு வேணுமோ அதை வியூ பண்ணிக்கலாம். ஆனா சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. சொல்ல போனா இதோட ப்ரோக்ராமர் நினைச்சா கூட அதை ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது அதோட இம்யூட்டபிள் கண்டிஷன் சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் எங்க சொல்லியிருக்குது டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு மேனேஜரோ இல்லை அட்மினோ ஹெட்டோ யாருமே கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறவர் கூட இதுல நம்மள மாதிரி ஒரு பார்ட்டிசிபென்ட் மட்டும்தான்ன்றது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ அதான் அதோட டீசென்ட்ரலைஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறமா அதோட டிரான்ஸ்பரண்ட். நான் நேரமே சொல்லியிருந்தேன் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியில உள்ள அதே இதுதான் இதுலயும் வரும். ஏன்னா அது பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒர்க் ஆகுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கோட் எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கும். யாரு வேணுமோ இதுல நடக்கிற என்டையர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய கண்டிப்பா வியூ பண்ண முடியும். ஆனா சேஞ்சஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அங்க எழுதியிருக்கு. திஸ் என்ஷூர்ஸ் த ஃபேர் கண்டிஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி ஸ்டாட்டிக்ஸ் டு ரிலை ஆன். ஸோ அப்புறம் 100% இந்த நெட்வொர்க், அதாவது இது 100% ஆன்லைன். ஸோ இதுல நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 1-to-1 டிரான்சாக்ஷனா தான் இருக்கும். இதுல எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் அல்லது ஃபீஸோ இருக்காது. அதே மாதிரி எப்பவுமே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பேலன்ஸ் 0வா தான் இருக்கும். ஏன்னா இதுல இன்ஸ்டன்டா நடக்கிற எந்த என்ட்ரியா இருந்தாலும் அதோட பெனிஃபிட் அல்லது ரிவார்ட் வேல்யூஸ் அப்பவுமே அது யாரோட வேலெட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால எப்பவுமே இந்த கான்ட்ராக்ட் பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போ எத்தேரியம் அண்ட் ட்ரான் மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே நான் சொன்ன மாதிரி பியூஎஸ்டியும் வரும். இங்க டோட்டலா இதுல எவ்வளவு பேர் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 14,82,070 ஆளுங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பர் டே இன்னைக்கு 239க்கு மேல ஆளுங்க இன்னைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு எத்தேரியம் எவ்வளவு ட்ரான் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு எத்தேரியம் அண்ட் எவ்வளவு ட்ரான் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதுல காட்டியிருக்காங்க. லட்சக்கணக்கான எத்தேரியும் கோடிக்கணக்கான ட்ரான்ஸும் இதுல இருந்து ஆளுங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா லாஸ்ட் இதுல காட்டி இருக்கிறது டோட்டல் யூஎஸ்டி வேல்யூ எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தான் இதுல காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட Forsage.io பத்தி சொல்லிக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த பியூஎஸ்டியோட பிளான் தான் பார்க்க போறோம். இந்த Forsageோட பிளான் பத்தி பார்க்கறதுக்காக நான் என்னோட அடுத்த ஷேர் பண்ணிக்கிறேன். So just hold on. நம்ம பியூஎஸ்டி பிளான் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல பியூஎஸ்டி பினான்ஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஏன் Forsageல லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க முதல்ல இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இப்போ நினைச்சிட்டு இருக்க எத்தேரியம் ட்ரான் கரன்சியோட ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ரேட்ன்றது ஜஸ்ட் 15,000 தான் இருந்துச்சு ஒரு எத்தேரியத்தோட ரேட். ஆனா இன்னைக்கு அது 3 lakhக்கு மேல வந்து ஹிட் ஆகி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரான் கூட 1.50 இருந்துச்சு முதல்ல. இப்போ அது 12 rupees கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்படி இந்த எல்லா கரன்சிக்குமே ரேட்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் வர்றதுனாலயும் கேஸ் ஃபீ ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் இப்போ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல பியூஎஸ்டி டோக்கன் வச்சு Forsage பிளான் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இங்க பார்க்க போறோம். ஸோ பியூஎஸ்டினா என்ன, அதோட அட்வான்டேஜஸ்னா என்ன அப்படியெல்லாம் இதுல காட்டியிருக்காங்க. ஸோ பியூஎஸ்டின்றது ஒரு ஸ்டேபிள் டிஜிட்டலைஸ்டு கரன்சி.
ஸோ அதோட வேல்யூ $1 ஈக்குவலண்டா தான் எப்பவுமே இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் தான் இங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜா இங்க காட்டியிருக்கிறது ஃபிக்ஸட் வேல்யூ. ஸோ இது ஸ்டார்ட் டு எண்ட் மார்க்கெட் ஏதாவது கரெக்ஷன் ஆனா கூடயும் இதோட பிரைஸ் மூவ்மெண்ட் சேஞ்ச் எதுவும் வராது. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா சேம் கிரிப்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. பியூஎஸ்டி டோக்கன் வந்து லெஸ் ஃபீஸ்ல வேற எந்த கரன்சியா வேணுனாலும் நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணிக்கலாம் இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்ன்றது தான் அதை சேம் கிரிப்டோ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி விளக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததா சிம்பிளிசிட்டி ஆஃப் கால்குலேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தாலும் அப்டேட் பண்றதா இருந்தாலும் எதுக்காகவும் அதோட ரேட் எவ்வளவு ஆகும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது யூஎஸ்டியோட சேம் டினாமினேஷன்ல தான் இதுவும் இருக்கு. ஸோ அடுத்ததா ஆக்குரேட் பிளானிங். ஸோ இந்த பிளான்ல யாருக்குமே அடிஷ்னல் இன்கம், இந்த பிளான் வச்சு நிறைய பேருக்கு அடிஷ்னல் இன்கம் போகுமா அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எதுவும் போகாத அளவுக்கு இந்த பிளான் ஆக்குரேட்டா பிளான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க பியூஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த பியூஎஸ்டி வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச்ல யூஎஸ்டிடியா நம்ம அதை மாத்தி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆக்சுவல் பிளான் பத்தி பார்ப்போம். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம ட்ரான்லயும் எத்தேரியத்துலயும் எல்லாம் பார்க்குற மாதிரி இதுல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ன்றது ஃபோசேஜ் X3 ப்ரோக்ராம் அண்ட் ஃபோசேஜ் X3 அண்ட் X4 ப்ரோக்ராம். இது 2 ப்ரோக்ராம்ல தான் இது முதல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு X3 ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்லாட்ல அப்படியே ஓபன் பண்ணும்போது இங்க நீங்க பார்க்குற மாதிரி இப்படி 3 பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பொசிஷன்ஸை ஃபில் பண்ண போறது. X3 ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா நம்மளுடைய உழைப்பு பேஸ் பண்ணி தான் அது ஃபில் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபில் ஆகும். ஸோ அதுல அந்த 100% வேல்யூ கண்டிப்பா நம்மளுக்கே வந்து சேரும். இதான் X3யோட இது நான் காட்டி தரேன் பிக்சர். ஸோ இதுதான் X3 ப்ரோக்ராமோட பிக்சர்ன்றது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க 3 இது உண்டாகும். இதோட ஃபர்ஸ்ட் இது ஃபில் ஆகும்போது கண்டிப்பா அதோட வேல்யூ 100% நம்ம வேலெட்டுக்கே வந்து சேரும். அதே மாதிரி செகண்ட் பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஸ்லாட் ஃபில் ஆகும்போதும் அதோட 100% வேல்யூ நம்மளுக்கே கிடைக்கும். ஸோ அடுத்ததா தேர்ட் பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ அப்படி நம்மளுடைய அப்லைனுக்கு தான் போய் சேரும். இங்க அதான் ஒரு ஆரோ போட்டு காட்டியிருக்காங்க. தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட வேல்யூ நம்மளுடைய அப்லைனுக்கு போய் சேரும். ஸோ இது மாதிரி அது வந்து நெக்ஸ்ட் லெவலோட ரீஇன்வெஸ்ட்மெண்டா கூட போகுது. ஸோ அடுத்ததா எக்ஸ்போர்ட் ப்ரோக்ராம் பத்தி சொல்லணும்னா எக்ஸ்போர்ட் ப்ரோக்ராம்ல இப்ப நீங்க பார்க்குற மாதிரி இங்க 6 ஸ்லாட்ஸ் இருக்கும். இது 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஒரு ஸ்லாட்ல இப்படி 6 பொசிஷன்ஸ் இருக்கும். ஈச் பொசிஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்லி ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு தான் போகும். செகண்ட் பொசிஷன் கூட அப்படித்தான் அப்படி ஃபில் ஆகும்போது அது நம்மளுடைய ஆட்டோ பூலா நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். ஸோ அடுத்ததா இதுல தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். அதே மாதிரி ஃபோர்த் பொசிஷன் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன் இது ரெண்டுமே அப்படியே நம்ம வேலெட்டுக்கே வந்து சேரும். ஸோ லாஸ்ட் பொசிஷன் 6th பொசிஷன் ஃபில் ஆகும்போது நான் நேரமே சொன்ன மாதிரி அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு தான் அது போய் சேரும். அப்போ இப்படி இங்க 3 லெவல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது. ஸோ இதுக்கு முதல்ல இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 ப்ரோக்ராம்ஸ் தான் வரப்போகுதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா அதுல கூடிய சீக்கிரமே ஃபோசேஜ் ட்ரிப்ளெக்ஸ் அண்ட் ஃபோசேஜ் எக்ஸ் கோல்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பா டீட்டெயிலா அந்த பிளானை பத்தியும் பார்ப்போம். ஸோ அடுத்ததா எப்படி இந்த பியூஎஸ்டில இது எப்படி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. X3 அண்ட் X4 ஸ்லாட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதோட வேல்யூஸ்ன்றது முதல்ல 5ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் 10, 20, 40 அப்படி டபுள் ஆகி 9,900 வரை போய் சேரும். அதே மாதிரி தான் X4லயும் 5, 10, 20, 40 அப்படி 9,900 வரை ஸ்லாட்டோட வேல்யூ இப்படி தான் இருக்கும். நம்ம கண்டிப்பா ஒரு 5 ஸ்லாட்ஸ் ஆகுது நம்மள ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு இதை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளவு ஸ்லாட்ஸ் முடியுமோ அவ்வளவு ஸ்லாட்ஸ் நீங்க இதுல எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்லயும் எவ்வளவு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியுமோ முதல்லயே அதை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா அதுல ஆட்டோ பூல்ஸ் நிறையவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோட பிளான்ஸ். ஸோ அடுத்ததா நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்ததா உங்க மனசுல இப்போ கண்டிப்பா ஒரு டவுட் எல்லாம் இருக்கலாம். இப்படியெல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்ற டவுட் இருக்கலாம். கண்டிப்பா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரியே சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சிறிய கால அளவுலயே நிறைய அச்சீவ் பண்ண நிறைய லீடர்ஸ் நம்மளுடைய இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஸோ முதலாவது நான் இங்க அறிமுகப்படுத்த விரும்புறது கிரேட் மென்டராங் லீடர் டாக்டர் கெவின் சார் தான். ஸோ கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் இப்போ நாகர்கோவில்ல செட்டில்ட். ஸோ ஹி இஸ் ப்ரொஃபஷனலி ஹி இஸ் எ டாக்டர். ஸோ ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வரவேற்று கொள்கிறேன். கெவின் சார். Kevin sir, can you hear me? ஸோ அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவர் லைன்ல இல்ல. ஸோ அடுத்ததா நான் இங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறது ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த அருண்குமார் சாரை. ஸோ அருண்குமார் சார் அவரோட வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அருண் சார். தேங்க்யூ ரமா மேம். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னோட பேரு அருண். சொந்த ஊர் வந்து கேரளா. அப்ப அதனால தமிழ்ல கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், எல்லாரும் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இப்ப மேடம் நல்லா தெளிவா நமக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாங்க. இது வந்து புதுசான ஒரு டெக்னாலஜி, பிளாக்செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. நீ வருங்காலத்துல நம்ம எல்லாம் யூஸ் பண்ண போன டெக்னாலஜி. அது வந்து இன்டர்நெட் எந்த இடத்துக்காக நம்ம பயன்படுத்துவீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி வரப்போகிறது. இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியோட அட்வான்டேஜ்னா இன்டர்நெட்டை விட மிகப்பெரிய செக்யூரிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் இந்த டெக்னாலஜில இருக்கு. அதனால இப்போ உலகம் மொத்தமா இந்த டெக்னாலஜிக்கு மாற போறேன். இப்போ அந்த டெக்னாலஜில இருக்குன்னா சின்னதா ஒரு பாட்டு, சின்னதா ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி எதுக்காகன்னா பிளாக்செயின் டெக்னாலஜி மூலமா நமக்கு ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியதுன்னா அதுக்கு இந்த கரன்சியை பயன்படுத்தலாம். அதுக்காக உலகத்துல டெவலப் பண்ண முதல் கரன்சி தான் பிட்காயின். இன்னைக்கு இப்போ டாப் ரேங்கில் இருக்கிறதும் பிட்காயின் தான். அதுக்கு பிறகு இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 கரன்சி வந்திருக்கு. அது வந்து எதேரியம், ரிப்பிள், ட்ரோன் அந்த மாதிரி எக்கச்சக்கமான 4000 கரன்சி ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ பியூஎஸ்டியோட பிளானை பத்தி தான் இப்போ மேடம் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பியூஎஸ்டின்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் கோயின். அது வந்து இந்த கரன்சியோட ரேட்டு என்னைக்கும் ஒரு டாலருக்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து டாலரோட ரேட்டு எப்பப்ப சேஞ்ச் ஆகுறதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த பியூஎஸ்டியோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அதனால இது ஒரு ஸ்டேபிள் காயின். இந்த கரன்சியை வச்சு நமக்கு எந்த பொருளும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் முடியும். அதனால இந்த கரன்சி நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். நம்ம நண்பன் கிட்ட அல்ல நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட இந்த ப்ரோக்ராமை பத்தி நம்ம ஒரு எஜுகேஷன் சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அவரையும் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வர வச்சுட்டோன்னா நிறைய பியூஎஸ்டி கரன்சி நமக்கு சம்பாதிக்க முடியும். அந்த பியூஎஸ்டி கரன்சியை நமக்கு இன்னொரு கரன்சியா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் இருந்து நமக்கு ஒரு 100 பியூஎஸ்டி கிடைச்சுன்னு வச்சுக்க. அதை வச்சு நமக்கு எதேரியமோ, ட்ரோனோ, பிஎன்பியோ நமக்கு தேவையான எந்த கரன்சிக்கும் அது மாத்திக்கலாம். அந்த கரன்சி எல்லாம் பிளக்சுவேஷன் ஆயிடும். அந்த கரன்சியோட மதிப்பு வரும்போது கண்டிப்பா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு அசெட் ஆயிடும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ கொரோனா அந்த ஒரு சுயநலத்தினால எல்லாரும் இப்போ வேலை இல்லாம வீட்டுல இருக்கு. எல்லாரும் பினான்சியலி இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இப்போ அந்த காலத்துல தான் இந்த சிஸ்டத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சது. இப்போ போனா ஜூன் 17th தான் நான் இந்த சிஸ்டத்துல வந்தது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணணும் அதை பத்தி கத்ததுக்கு அப்புறம் நம்ம நண்பன் கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இதை பத்தி சொல்லி ஒரு டீமை நான் உருவாக்கிட்டேன். அந்த டீம்ல இருந்து போன ஒரு 10 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 16 lakhs மேலேனா வேல்யூ இருக்குன்னா கிரிப்டோ கரன்சி என்னால இந்த சிஸ்டம் மூலமா ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அப்போ இது ஃபியூச்சர்ல இப்போ அதை நம்ம ஏர்ன் பண்ண கரன்சில இருந்து கொஞ்சம் கரன்சி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற கரன்சி நமக்கு செலவு பண்ணியாதும் அந்த நம்ம சேவ் பண்ணி வச்ச கரன்சியோட மதிப்பு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஏறிடும். அதுவும் நமக்கு ஒரு அசெட் ஆயிடும்.
அப்ப அதனால ஒரு டிஜிட்டல் அசட் உருவாக்குறதுக்காக நல்ல ஒரு வாய்ப்பு தது. இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களை யாரானோ இந்த ப்ரோக்ராமுக்கு வர வச்சுட்டு அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கூட நம்ம டீம்ல சேருங்க. நமக்கு எல்லாருக்கும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஒரு பிக் அசெட் உருவாக்குறதுக்காக வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ எவரிபடி. தேங்க்யூ அருண் சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அருமையா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ ஐ திங்க் கெவின் சார் லைன்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். கெவின் சார் ப்ளீஸ். கெவின் சார், can you hear me? Yes ma'am. இப்பதான் எனக்கு அன்மியூட் ஆப்ஷன் கிடைச்சது. எனிவே தேங்க்யூ so much for calling me. எனிவே இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு, அருமையா மிக பிரம்மாண்டமா ப்ரோக்ராம் எடுத்த ரொம்ப மேடத்துக்கு கண்டிப்பா பாராட்டு கொடுத்துதான் ஆகணும். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, 6 மாசம் முன்னாடி 7 மாசம் முன்னாடி நான் மேடத்துக்கு பேசும்போது கண்டிப்பா எனக்கு உறுதியா சொல்றேன், நான் 500க்கு ட்ரோனு கூடி ஏன் பண்ண முடியாது இந்த சிஸ்டத்துல சொன்ன மேடம். இன்னைக்கு ஒரு பிளாக் செயின் எக்ஸ்பர்ட் எவ்வளவு எக்ஸ்பர்டைஸ் அந்த சிஸ்டத்துல இருக்குதோ அதே மாதிரி மேடம் இப்ப பேசுறது அவ்வளவு நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேடத்துக்கு இருக்குது. தேங்க்யூ சோ மச் மேடம் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ். எனிவே மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எனக்கு பேரு வந்து கெவின். ஆக்சுவலா பை ப்ரொஃபஷன் ஐ எம் டென்டல் சர்ஜன். ஆனால் எனக்கு பிசினஸ்ல ரொம்ப ஆர்வம். ஒரு கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சிஸ்டம்ஸ் இருந்தது. ஆனா திடீர்னு ரொம்ப திடீர்னு நம்ம நினைச்சு கூட எதிர்பார்க்காம ஒரு விஷயம் என்னது கொரோனாவுக்கு அப்புறம் லாக்டவுன். இப்போது அந்த சிஸ்டம் ஆக்சுவலா நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் நமக்கு உருவாக்குதுன்னு. அந்த சிஸ்டத்துல லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் கோவிட் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஆக்சுவலா கடைசி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் டைம்ல எனக்கு இந்த பிசினஸ் இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அப்படித்தான் நான் சொல்லணும். எனக்கு முதல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2009 நான் வந்து படிச்சுட்டு இருக்கிற டைம்ல எனக்கு என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மச்சா பிடிசி பிட்காயின் அப்படி ஒரு இது இருக்குது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்த்தா நான் வாங்கி வச்சேன், நாளைக்கு பெரிய மதிப்பு இதுக்கு ரொம்ப ஏறிடும், அந்த ஏற டைம்ல நம்ம இது வித்துனா ரொம்ப காசு கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா எனக்கு கேட்டப்போ ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே செய்யணும் ஒரு விஷயம் இருக்குது, தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்ம இதை பத்தி கேட்கும் இல்ல. அன்னைக்கு எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட், அந்த காமன் ஃப்ரெண்டுக்கு நான் கேட்டேன், மச்சா இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இவன் சொன்னாரு, அது சரியாகுமா? எடுத்த அடிக்க அவன் சொன்னேன், மச்சா இது சரிப்பட்டு வராது, ஒரு 2000 ரூபாய் போயிடும். நமக்கு எப்போதுமே நெகட்டிவ் தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நான் அன்னைக்கு விட்டுட்டேன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அவருக்கு பார்த்ததே இல்லை. ஒரு போன் கால் வந்தது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சைனல் ஆஃப் தின் அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது வந்து கூகுள்ல கிடைக்கும், கூகுள் இதோட அமௌண்ட் எங்க எவ்வளவுன்னு பார்க்க முடியும், இதுதான் சொன்னேன். அப்படி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பிடிஸோட ரேட் எவ்வளவுன்னு. அன்னைக்கு நான் 200 ரூபாவுக்கு நான் மிஸ் பண்ண இந்த இது என்ன அன்னைக்கு 30 lakhs rupees. எனக்கு புரிஞ்சது எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு அன்னைக்கு மிஸ் பண்ணது. ஆனா திருப்பி இந்த ஃபோர்சேஜுக்குள்ள ட்ரோனை பற்றி கேள்விப்பட்டதா, ட்ரோனோட ரேட் ஜஸ்ட் 1.5 ரூபா, 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அது ரொம்ப ரேட் ஏறிடும் சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். கிரிப்டோ கரன்சிக்கு கண்டிப்பா ரேட் ஏறும் எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பிகாஸ் அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால உள்ள வந்து, ஆனா அப்போதும் எனக்கு ஃபோர்சேஜ் சிஸ்டத்தை பற்றி எதுவும் தெரியாது. பிளாக் செயின் என்னன்னு எனக்கு இங்க வந்து போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் உருவானது என்னன்னா, ஆக்சுவலா இதுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்கு, மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பாசிட்டிவ், நம்ம வந்து இது யாருக்குமே இப்ப தெரியாது. நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள இப்ப இறங்கி இருந்துட்டீங்கன்னா, இந்தியாவில மட்டும் 125 கோடி ஜனங்க, ஆனா மொத்தமா 14 லட்சம் மக்கள் தான் இருக்கு. அப்போ உலகத்தில் பூரா எவ்வளவு மக்கள் இருக்குது. அப்போ இதுல கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி இப்ப பிகினிங் ஸ்டேஜ், நம்ம ஃபவுண்டர்ஸ் மாதிரி முதல்ல இறங்கி இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கூட ஆகலாம், நம்ம கூட தான் வரும். சோ நமக்கு டெவலப் பண்றதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன தெரியுமா? இதை பற்றி நம்ம நிறைய கத்துக்கணும். அது பிகாஸ் இதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு 6 மாசம் முன்னாடி அப்படி இல்லாம நாங்க சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கூகுள்ல ரிசர்ச் பண்ணி பிபிடி இப்ப கிரியேட் ஆன, இப்ப நீங்க பார்த்த அந்த பிபிடி அதுவும் சேர்த்து நாங்க கிரியேட் பண்ணும்போது நாங்க அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சேன், நிறைய கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் நாங்க உருவாக்குனேன். நாங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் யாருக்கிட்டும் பேச தெரியாது, எப்படி பேச தெரியாது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இதுல ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் படி என்ன சொல்றதுன்னா, வாரத்துல 6 மணி நேரம் 6 hours
நமக்கு எல்லாருக்குமே கோடீஸ்வரன் ஆகணும், நல்லா வாழணும், எனக்கு கனவுகள் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அட்டைன் பண்ணணும் அப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இவ்வளவு வருஷமா நம்ம இப்ப ஒவ்வொரு துறைகளும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிறைய துறைகள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கனவுகள் எல்லாம் அட்டைன் ஆகுதா, சக்சஸ்ஃபுல்லா அட்டைன் ஆகுதா, இல்லாட்டி இப்போதும் கஷ்டத்துலதான் இருக்கிறதா? கஷ்டத்துலதான் இருக்கிறதுனா, நான் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு புத்தகத்துல அந்த படிச்ச ஒரு வார்த்தை எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நீங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து பாருங்க. அந்த 2 இயர்ஸ்ல நீங்க உங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரீம் எல்லாம் அட்டைன் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அந்த 2 இயர்ல உங்களுக்கு தெரியணும் அதுல முடியாது. அதுக்கப்புறம் அந்த 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 ஸ்ட்ரீமை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிதான் சொல்றாங்க. அப்போ நம்ம 10 வருஷமா 15 வருஷமா ஒரு சிஸ்டத்துல இருக்கும்போது அதுல இருந்து எவ்வளவு காசு கிடைக்குது எல்லாமே நமக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரியும், தெளிவா தெரியும் ஆக்சுவலா. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி கொஞ்சம் வந்து பாருங்களேன். இப்ப நீங்க சாட்டிஸ்ஃபைடுனா நீங்க இருக்கிற ஸ்ட்ரீம்ல இருந்தாலே போதும். இப்போ நான் நேத்து நம்ம குரூப்ல போட்ட மாதிரி இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா வருது. மக்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் கிடையாது. இனி போக போக இந்தியாவில் வந்து ஒரு புவர் கண்ட்ரியா வருமா என்று கூடி மக்கள் அல்லாட்டி நம்ம மக்கள் எல்லாமே பயந்துட்டு இருக்கக்கூடிய டைம் கண்டிப்பா. சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வில் பி ஹையர். நமக்கு இருக்கப்ப கிடைக்கக்கூடிய சேலரி இன்னும் கம்மியா வரும். ஆனா அந்த டைம்ல தான் சுயம் ஒரு ஆண்டர்பிரனரா மாறதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ். தனியா பண்ண வேண்டாம். இங்க ஒரு டீம் இருக்கிறது சப்போர்ட் பண்றதுக்கு 6 மணி நேரம் நீங்க 30 ஒரு நாள் 10 மணி நேரம் வச்சு ஒரு 30 டேஸ் நீங்க செலவு பண்ணும்போது 300 மணி நேரம் நீங்க செலவு பண்ணாதான் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15,000 20,000 50,000 எல்லாம் கிடைக்குது. ஆனா ஒரு மிகப்பெரிய தப்பு எங்க நடக்குது தெரியுமா? நீங்க எதுக்குள்ளாடி வருது 1,00,000 ரூபாய் எனக்கு வேணும் நீங்க ஆசைக்கிறது ஓகே இட்ஸ் குட். ஆனா 1,00,000 ரூபாய் வரணும்னா டெய்லி 10 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற உங்க ஃபீல்டுல 30,000 50,000 தான் கிடைக்குது. சோ இங்க என்ன பண்ணணும்? இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கிடைக்கும். அதுதான் முதல் எனக்கு சொல்ற வேண்டிய விஷயம். டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்னு கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் ஒதுக்கணும். ஒரு 3 months to 6 months அந்த சிஸ்டம் படிக்கிறதுக்கு ஒதுக்கணும். அதுதான் இங்க வந்த உடனே ஒரு சாதாரண மக்கள் எப்படி தெரியும்? இன்னைக்கு வந்துட்டுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் பெரிய கோடீஸ்வரனா மாறணும். அது நடக்காது. அது எந்த சிஸ்டத்திலும் நடக்காது. அது முதல் புரியுங்க. அத மாதிரி ஏதாவது ஆர்வம் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி ஒரு 6 months நீங்க நிக்கணும். அதுக்கப்புறம் இதை கூட்டி படிக்கணும், நிறைய கத்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே முதல் கூப்பிடும் போது யாரும் வராது. நாங்க இதெல்லாம் அனுபவிச்சதாகும். ஆனா அன்னைக்கு சிஸ்டம் கிடையாது. ஆனா இப்ப புதுசா வர்ற ஆளுகளுக்கு இந்த எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இன்னைக்கு இங்க ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் நாங்க உருவாக்குற அந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வாரம் 6 மணி நேரம் இந்த ஜூம் கோலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃபுக்கு வந்து பெரிய மாற்றம் உருவாகும். இது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல கண்டிப்பா இது வந்து வெற்றி அடையும். அது வரைக்கும் நீங்க இருக்கணும் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி. அது மட்டும்தான் இதுல ஒரே ஒரு மேட்டர். சோ கண்டிப்பா உறுதியா சொல்ற முடியும் இந்த வருஷத்துல எண்ட் பண்ணும்போது இந்த இயர்ல நம்ம கூட ஒரு 1.25 லட்சம் BUSD எல்லாம் அட்டைன் பண்ண மக்கள் மினிமம் ஒரு 20 நபர் இருக்கும். 1.25 லட்சம் BUSDனா 1 கோடி ரூபாய். இப்போ கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப ஏற்கனவே நம்ம கூட 1.5 லட்சம் 2 லட்சம் ட்ரோன் எல்லாமே அச்சீவ் பண்ண லீடர்ஸ் நிறையவே இருக்குது. சோ 1.25 லட்சம் BUSD அச்சீவ் படிச்சுன்னா நம்ம அது வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண மாதிரி. அதுக்குள்ள ஹெல்ப் நாங்க பண்றதுக்கு தயார். நீங்க நம்ம கூட நிக்கிறதுக்கு தயாரா? அவ்வளவுதான். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஜூம் கோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு உங்களை இந்த ஜூம் கோல் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் கோல் போட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்னைக்கே பிசினஸுக்குள்ள வரதுக்குள்ள வழி பாருங்களேன். ஓகே, லைஃப்ல பெரிய கனவு அடையட்டும். சோ இன்னைக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்ச எனக்கு பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரம்யா மேம் அண்ட் தேங்க்யூ அருண் சார். தேங்க்யூ கெவின் சார். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி நம்ம கன்சிஸ்டண்டா இதுல ஒர்க் பண்றவும் அப்புறம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணவும் செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நானும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதை கம்ப்ளீட்டா படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதை சேரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காத விஷயம். அதனால இங்க கெவின் சார் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கூட உங்களை யாரு இதுல இன்வைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி முன்னுக்கு போங்க. ஜூம் கால்ஸ் மேக்சிமம் இதே மாதிரியான ஜூம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இதை பத்தி புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுல அசோசியேட் ஆகி இன்னும் இதோட ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆகுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி இங்க நம்மளுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. அந்த எல்லா கனவுகளும் நிறைவேறதுக்கு இந்த கோர்சேஜ் மூலமா அவங்களுக்கு முடியட்டும் என்ன வாழ்த்துக்கள் கூறி ஒரு சின்ன இப்போ நம்ம ராகி மேடம் லைன்ல இருக்குன்னா மேடத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்விடேஷன் கொடுங்களா மேடம்? ராகி மேடம் லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா.
ஸோ ஒரு லீடரை கூட நான் இங்க அழைக்க விரும்புறேன். ஸோ அவர் லேடி லீடர், ஒன் ஆஃப் அவர் லேடி லீடர், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் அவங்களை வரவேற்கிறேன். ஸோ ராகி மேம் இருக்கீங்களா? சார் நீங்க ஹோஸ்ட் கொஞ்சம் நான் கொடுத்துச்சு மேடம், அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ராகி மேம், அருண் சார் உங்களை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே, பேசுங்க மேடம், கேக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகி, நேட்டிவ் வந்து கேரளா. நான் திருப்பூர்ல 10 வருஷமா செட்டில் ஆயிருக்கேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து டான்ஸ் டீச்சரா பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ போன வருஷம் இந்த பிசினஸ்ல வந்து செப்டம்பர் 18 ஜாயின் பண்ணேன். அந்த கொரோனா டைமுக்கு இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சது ரொம்ப தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 4-5,000 மந்த்லி வந்து இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிச்சுவேஷன், ஏன்னா என்ன சொல்றது, வாடகை கொடுக்கறது, செலவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை போது இந்த பிசினஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் ஒரு 4 மந்த் 5 மந்த் கொடுக்கு அந்த ட்ரோன்ல 25,000 வந்து ட்ரோன் சம்பாதிக்கிறது. அதுல நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வந்து எத்தனை ஜாயின் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா, பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு நம்பி இல்லை, சும்மா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா போக போக எனக்கு ஆரம்பிச்சுட்டேன். நான் எனக்கு கிடைச்சிச்சு இன்கம், கூட வந்தவங்களுக்கும் இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சு. சரி இனியும் வரணும் வந்து யூஎஸ்டியும் நம்ம பண்ணுவோம். அதனால நான் என்ன சொல்றேன், புதுசு யாரு இந்த மீட்டிங் கேட்கறையோ எல்லாருமே இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார். Thank you Rema madam for your wonderful experience. Anyway, இன்னைக்கு ப்ரோக்ராம் மிக பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் இன்னைக்கு பிரசன்ட் பண்ண ரெமா மேடத்துக்கு ஆல் டீம்ஸ் லெஜண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பேர்ல மிகப்பெரிய நன்றி. அப்போ இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண அருண் சாருக்கும் நம்ம ராகி மேடம் திருப்பூருக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி நாளைக்கு 8:30 PM நம்ம மலையாளம் ப்ரோக்ராம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ so much. Don't waste your time. Good night.